ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இறுதி பாகம், அதாவது பாடல் 96 இருந்து 101 வரைக்கும் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கும் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோயிலோட வரலாறையும் சிறப்புகளையும் சில வரிகள்ல இங்கே பார்க்கலாம். தேவார பாடல் பெற்ற ராஜராஜ சோழன் கல்வெட்டு உள்ள விழுப்புரம் மாவட்ட வானூர் வட்ட திருவக்கரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் கோவில் தான் இந்த திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோயில். வக்ரகாளி அம்மன் கோயில் என்ற பெயரே நம்ம கிட்ட உள்ள தீமையை அழித்து அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்கும் என்பது நம்பிக்கை. இது தமிழ்நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்கள்ல ஒன்றாகும். கோயிலின் பிரதான தெய்வம் சிவச்சந்திர மௌலீஸ்வரர் என்றாலும் வக்ரகாளி அம்மன் மிகவும் பிரபலமானார். முழு கோயிலும் மர்மங்கள் மற்றும் அரிய நிகழ்வுகளால சூழப்பட்டுள்ளது. வக்ரகாளி தேவி கருவறையிலிருந்து கம்பீரமாக அருள்பாலிக்கிறார். அவள் தீமையை அழிப்பவள். தமிழ்ல வக்ரம் என்றால் கோபம் என்று பொருள். தெய்வம் மிகவும் கோபமாகவும் சீற்றமாகவும் இருப்பதால அவளுக்கு வக்ரகாளி அம்மன் என்ற பெயர் வந்தது. இந்த கோயில் பாண்டிச்சேரியில் அமைந்துள்ளது. வக்ரகாளி அம்மன் கோயில் மட்டும் இல்லாம முழு கோயிலுமே மிகவும் தனித்துவமானது. சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. சிவன் கோயில்ல விஷ்ணுவை அலங்கரிப்பது மிகவும் அரிதான விஷயம். ஆனா இங்கே வரதராஜ பெருமாள் பிரயோக நிலையில சிவபெருமானுக்கு அருகில சாக்கரத்துடன் காணப்படுகிறார். இது ஒரு அசாதாரண விஷயம். கூடுதலா சிவபெருமான் 3 தலைகளுடன் காணப்படும் ஒரே கோயில் இதுவாகும். ஒவ்வொரு தலையும் ஒரு கடவுளை குறிக்கிறது. சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா. அம்மன் 8 கைகளை கொண்டுள்ளாரு. மேலும் அவரோட காதுல ஒரு காதணியாக கருவையை அணிந்துள்ளாரு. தேவி ஒரு காலை கீழே தொங்க விட்டு அமர்ந்த நிலையில மண்டை ஓடு தலைய அலங்கரிக்கிறது. இந்த கோயிலின் மற்றொரு அற்புதமான அம்சம் சாஸ்திர லிங்கம். இந்த லிங்கம் 1008 லிங்கங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில்ல நடராஜ பெருமாள் வலது காலை உயர்த்தி ருத்ர தாண்டவ கோலத்துல காட்சி தருகிறார். இதுவும் அரிதான ஒன்றாகும். வக்ரகாளி அம்மனின் இடது புறத்துல வலம்புரி விநாயகர் இருக்கிறார். இது அரிதான ஒரு ஒன்றாகும். 108 சிவாலயங்கள்ல ஒரே ஒரு கோயில்ல மட்டுமே வலம்புரி விநாயகர் இருக்கிறார். எனவே இந்த விநாயகரை தரிசிப்பது 108 சிவாலயங்களையும் தரிசிப்பதற்கு சமம் என்று கூறப்படுகிறது. வக்ராசுரன் என்ற அசுரன் சிவபெருமானின் பக்தியால மகிழ்ந்து தொண்டையில லிங்கத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு நித்திய ஜீவன் என்ற வரத்தை அளித்ததாக புராணம் கூறுகிறது. இந்த வரத்தை பெற்ற பிறகு அந்த அசுரன் மிகவும் ஆணவமாகவும் கொந்தளிப்பாகவும் மாறி அனைத்து தேவர்கள் ரிஷிகளை துன்புறுத்த தொடங்கினான். அவனது சித்திரவதையை தாங்க முடியாமல் அனைத்து தேவர்களும் சென்று சிவபெருமானிடம் சரணடைந்தனர். சிவபெருமான் விஷ்ணுவிடம் அந்த அசுரனை கொல்ல சொன்னார். இதனால் விஷ்ணு தனது சக்கர ஆயுதத்தை பயன்படுத்தி அசுரனை அழித்தார். வக்ராசுரனின் சகோதரியும் அதே அளவு தீங்கு விளைவிப்பவள். துர்நீக்கியை கொள்ளும் பொறுப்பை சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கொடுத்தார். அந்த நேரத்துல இந்த துர்முகி கொடூரமானவள் என்று வேதங்கள் கூறுகின்றன. கர்ப்பிணி பெண்ணை கொள்வது பாவம். எனவே பார்வதி தேவி வக்ரகாளியின் வடிவத்தை எடுத்து துர்முகியின் கருப்பையை கிழித்து கருவை தனது காதணியாக குண்டலம் போல அணிந்து பின்னர் அந்த அரக்கியை கொன்றாள்.
சம்பந்தர், அப்பர், கபிலதேவ நாயனார், சேக்கிழார் ஆகியோரோட இலக்கிய குறிப்புகளும் வக்ராசுரன் முதலியோர் வழிபட்டுள்ள சான்றுகளும் இக்கோயிலில் இருக்கின்றன. அம்பாள் உலகை ரட்சிக்கும் அமிர்தேஸ்வரி எனவும் அழகுமிகு கோலம் கொண்ட வடிவாம்பிகை எனவும் வணங்கப்படுகிறாள். குண்டலினி முனிவர் வம்சத்துல வந்த வக்ராசுரன் இப்பகுதியை ஆண்டதாகவும் அவனை அழிக்க காளி இறைவனை சந்திரசேகரரை வழிபட்டு அவனுடன் போர் புரிந்து வெற்றி பெற்றதாகவும் தலப்புராணம் கூறுகின்றது. வக்ராசுர அரக்கன் சிவனை தனது கண்டத்துல வைத்து பூஜை செய்து தவ வலிமையால சாகாவரம் பெற்றான். வலிமை பெற்றதால எளியாரை சீண்டும் குணம் வந்தது. தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். சிவன் திருமாலிடம் வக்ராசுரனை சம்ஹாரம் செய்ய வேண்டினார். பெருமாளும் சூரனுடன் போரிட்டு தனது சுதர்சனத்தை வக்ராசுரன் மீது பிரயோகித்து வதைத்தார். வக்ராசுரனின் தங்கை துன்முகி அவனைப் போலவே கொடுஞ்செயல் புரிந்து வந்தாள். அரக்கியான அவளை வதம் செய்ய பார்வதி தேவியே சென்றாள். ஆனால் துர்முகி கருவுற்று இருந்ததால் பார்வதி துர்முகியின் வயிற்றை கிழித்து சிசுவை தனது வலது காதில் குண்டலமாக்கி கொண்டு துன்முகியை வதம் செய்தாள். வக்ரசூரனின் தங்கையை அழித்ததால் பார்வதி இங்கு வக்ரகாளியாக சம்ஹார கோலத்தில் அருள்பாலிக்கிறார். வக்ரகாளியின் திருவுருவம் மிக்க அழகுடையது. சந்நிதிக்கு எதிரில் வக்ராசுரன் பூசித்த பெரிய வக்ரலிங்கம் உள்ளது. நாமும் நம் கோபத்தையும் ஆணவத்தையும் அழிக்கும்படி நம் வக்ரகாளியை மனதராக பிரார்த்தித்து நன்மையை நமக்கு தரும்படி வேண்டுவோம். எப்பவும் போல அபிராமி அந்தாதி கணபதி காப்புடன் தொடங்குவோம். கணபதி காப்பு. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பாடல் 96. எங்கும் தலைமையும் புகழும் பெற கோமள வள்ளியை அள்ளியன் தாமரை கோயில் வைகும் யாமள வள்ளியை ஏதம் இலாளை எழுதறிய சாமள மேனி சகல கலாமையில் தன்னை தம்மாள் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. கோமள வள்ளியை அள்ளியன் தாமரை கோயில் வைகும் யாமள வள்ளியை ஏதம் இலாளை எழுதறிய சாமள மேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. பாடலின் பொருள். இளமையும் மென்மையும் கொண்ட கொடி போன்றவளை அழகிய அள்ளி தாமரை மலர்களால் ஆன திருக்கோவிலில் வாழும் இறைவருடன் இரட்டையாக நிற்கும் தேவியை அழகான கருநிற திருமேனி கொண்ட எல்லா கலைகளிலும் வல்ல மயில் போன்றவளை தம்மால் முடிந்த அளவும் தொழுபவர்கள் சென்ற இடத்தில் எல்லாம் பெருமை பெறுவார்கள். அன்னை இறைவரின் திருமேனியில் ஒரு பகுதியாக அவனுடன் இரட்டை பிறவியை போல் இருப்பதால் யாமளா என்ற திருப்பெயர் கொள்கிறாள். என் அபிராமி அன்னையை இளமையும் அழகும் மிக்க கோமள வள்ளியை அழகிய மென்மையான தாமரையை கோயிலாக கொண்டு உறையும் யாமள வள்ளியை குற்றமற்றவளை எழுதுதற்கு இயலாத எழில் கொண்ட திருமேனியுடையவளை சகல கலைகளிலும் வல்லமையில் போன்றவளை தம்மால் கூடுமானவரை தொழுகின்ற அடியவர்களே ஏழுலகையும் ஆட்சி புரியும் அதிபர்கள் ஆவார்கள். பாடல் 97. புகழும் அறமும் வளர ஆதித்தன் நம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதி பெருபடை கந்தன் கணபதி காமன் முதலன் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரம்மன் புராரி முராரி பொதியமுனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. பாடலின்
பொருள். அதிதியின் மகனான கதிரவன், தீக்கடவுளாம் அக்னி, நீரை போல் குளிர்ந்த நிலவன், செல்வத்திற்கு தலைவனாம் குபேரன், மரணமில்லாதவர் விண்ணவர்கள் தம் தலைவன் இந்திரன், தாமரை பூவில் பிறந்த வாழும் பிரம்மன், திரிபுரங்களை அழித்த சிவன், முராசுரனை அழித்த திருமால், பொதிகை மலையில் வாழும் அகத்தியர், போரிட்டு அழிக்கும் படைக்களம் கொண்ட கந்தன், கணங்களின் தலைவன் கணபதி, மன்மதன் முதலான சாதனை புரிந்தவர் எண்ணற்றவர் எப்போதும் அன்னையையே போற்றுவார்கள். என்னுடைய அன்னை அபிராமியை புண்ணியம் பல செய்து அவற்றின் பயனையும் அடைந்த சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன், தேவர்களின் தலைவன் இந்திரன், தாமரை மலரில் உதித்த பிரம்மன், முப்புறங்களை எரித்த சிவபெருமான், முரணை தண்டித்த திருமால், பொதியமலை முனியாகிய அகத்தியர், கொன்று போர் புரியும் கந்தன், கணபதி, மன்மதன் முதலாகிய எண்ணற்ற தேவர்கள் அனைவரும் போற்றி துதிப்பர். பாடல் 98. வஞ்சகர் செயல்களிலிருந்து பாதுகாப்பு பெற. தை வந்து நடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு, கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கரத்தெங்கே, மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியாம் பூங்குயிலே. தைவந்த அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு, கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கரந்ததெங்கே, மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா பூங்குயிலே. பாடலின் பொருள். தையலே, பெண்களில் சிறந்தவளே, நின் முன்னர் வந்து உன்னுடைய திருவடி தாமரைகளை தலையில் சூடிய சிவபெருமானுக்கு, கையில் இருந்த தீயும் திருமுடி மேல் இருந்த கங்கையும் மறைந்ததெங்கே, உண்மை தங்கும் நெஞ்சில் அன்றி ஒருபோதும் வஞ்சகர்களில் பொய் தங்கும் நெஞ்சில் புகுந்து தங்காத பூங்குயில் போன்றவளே. அபிராமி தாயே, நீ உண்மை பொருந்திய நெஞ்சை தவிர வஞ்சகர்களுடைய பொய் மனத்தில் ஒருபோதும் வந்து புகுந்தறியாதவள், பூங்குயில் போன்றவளே. உன்னுடைய பாதத்தாமரையை தலையில் சூடிக்கொண்ட சிவபெருமானாகிய சங்கரனின் கையில் இருந்த தீயும் முடிமேல் இருந்த ஆறும் ஆகாய கங்கை எங்கே ஒளிந்து கொண்டனவோ. பாடல் 99. அருள் உணர்வு வளர. குயிலாயிருக்கும் கடம்பாடவீடை, கோலவியல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை, வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம், கையிலாயிருக்கன்று இமவான் அளித்த கணங்குழையே. குயிலாயிருக்கும் கடம்பாடவீடை, கோலவியன் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை, வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம், கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே. பாடலின் பொருள். கடம்பக்காட்டின் நடுவே குயிலாக இருப்பாள். குளிர் நிறைந்த இமயமலையில் வியக்கத்தக்க அழகுடன் கூடிய மயிலாய் இருப்பாள். வானத்தில் வந்து உதித்த கதிரவனாக இருப்பாள். தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் அன்னத்தை போன்றவள். கைலாயத்தில் வாழும் சிவபெருமானுக்கு இமயமலை அரசனான இமவான் முன்னர் அன்புடன் அளித்த அழகிய காதணிகளை அணிந்த அம்மையே. அபிராமி தாயே, அன்று கைலயங்கிரி தலைவனாகிய சிவபெருமானுக்கு மனம் முடித்த மலையரசன் மகளே, கடம்பவனத்தில் உறைந்த குயிலே, இமயமலையில் தோன்றிய அழகிய மயிலே, ஆகாயத்தில் நிறைந்திருப்பவளே, தாமரை மீது அன்னமாக அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை உடையவளே, மதுரையில் குயிலாகவும் இமயத்தில் மயிலாகவும் சிதம்பரத்தில் ஞான சூரிய ஒளியாகவும் திருவாரூரில் அன்னமாகவும் அம்பிகை விளங்குகின்றாள் என்பது வழக்கு. பாடல் 100. அம்பிகையை மனத்தில் காண. குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விழைய பொருதிரள் வேரியம் பானமும் வெண்கையும் உழைய பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழையை பொருத திரு நெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழைய பொருதிரள் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழையை
ஒரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. பாடலின் பொருள்: காதில் அணிந்துள்ள குழைகளை தொடும்படியாக தொடுக்கப்பட்டிருக்கும் கொன்றை மாலையை அணிந்த அந்த மாலையால் மனம் கமழும் கொங்கைகளை கொண்டுள்ள அன்னையே, மூங்கிலுடன் போட்டியிடும் அழகிய நீண்ட திருத்தோள்களும் திருக்கையில் ஏந்திய கரும்பு வில்லும் களவிப்போரில் விளைவை கூட்டும் மனம் வீசும் மலர்பானங்களும் வெண்மையான முத்துப்பல் புன்சிரிப்பும் மானுடன் போட்டியிடும் அழகிய திருக்கண்களும் உன் அருளால் என் நெஞ்சில் எப்போதும் அப்போதே உதித்த செங்கதிர் போல் விளங்குகின்றன. அபிராமி அன்னையே, குழையிலே தவழும்படியாக உள்ள கொன்றை மலரால் தொடுத்த மாலையின் மனங்கவழும் உள்ளத்தையும் தோளையும் உடையவளே, மூங்கிலை ஒத்த அழகிய கரும்பு வில்லும் களவிப்போருக்கு விரும்பக்கூடிய மனம் மிகுந்த ஐவகை மலரம்பும் மென்மையான முத்துப்பல் இதழ்சிரிப்பும் மானை ஒத்த மருண்ட கண்களுமே எப்பொழுதும் என் நெஞ்சில் நிறைந்திருக்கிறது. அத்திருமேனியை நான் வழிபடுகின்றேன். பாடல் 101. நூற்பயன். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறைத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. பாடலின் பொருள்: அம்மா என்று அழைப்பதற்கு தகுதியுள்ள ஒரே அன்னையை, எங்கள் அபிராமியை, எல்லா உலகங்களையும் பெற்றவளை, மாதுளம்பூ நிறம் கொண்டவளை, எல்லா உலகங்களும் தன் ஆளுகையின் கீழ்கொண்டு அவற்றை காப்பவளை, உலக இயக்கத்திற்கு அடிப்படையான 5 மலர் கணைகளையும் கரும்பு வில்லையும் அவற்றுடன் பாசத்தையும் அங்குசத்தையும் அழகிய திருக்கைகளில் ஏந்தியிருப்பவளை, 3 திருக்கண்களை கொண்டவளை, தொழுபவர்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை. எங்கள் தாயானவளை, அபிராம வள்ளியை, எல்லா உலகங்களையும் பெற்றவளை, மாதுளம் பூ போன்ற நிறத்துடையவளை, உலகமெல்லாம் காத்தவளை, திருக்கரங்களில் மலரம்புகள் 5ஐயும் பாசத்தையும் அங்குசத்தையும் கரும்பு வில்லையும் வைத்திருப்பவளை, 3 கண்களையுடைய தேவியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் நேராது. உலகில் வளமும் நலமும் பெற்று வாழ்வர். பாடல் 96. எங்கும் தலைமையும் புகழும் பெற. கோமளவள்ளியை அள்ளியன் தாமரை கோயில் வைகும் யாமளவள்ளியை ஏதம் நிலாளை எழுதறிய சாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மாள் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. பாடல் 97. புகழும் அறமும் வளர. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதிப்பொருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. பாடல் 98. வஞ்சகர் செயல்களிலிருந்து பாதுகாப்பு பெற. தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்ததெங்கே மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மட பூங்குயிலே. பாடல் 99. அருள் உணர்வு வளர. குயிலாயிருக்கும் கடம்பாடவி இடை கோலவியல் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதனமாம் கையிலாயருக்கன்று இமவான் அழித்த கணங்குழையே. பாடல் 100. அம்பிகையை மனத்தில் காண. குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழையை பொருத திரு நெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழைய பொறுதிரள் வேரியம் பானமும் வெண்ண கையும் விழையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. பாடல் 101. நூற்பயன். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை
அங்குச பாசாங்குசமும் கரும்பும் மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.